தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் உலக நாடுகளின் வரிசையிலே இன்றைக்கு மேற்கு சகாரா தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். வடமேற்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு பிரதேசமாகும் மேற்கு சகாரா. இத்தேசத்திலே சுமார் 5.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இத்தேசத்திலே கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இதனுடைய மிகப்பெரிய நகரமாக கருதப்படுகிறது லயனவ் ஆகும். இத்தேசம் 4 மாகாணங்களாகவும் 28 மாவட்டங்களாகவும் பிரிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு சுமார் சிறிய அளவிலே கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் கிறிஸ்துவுக்குள் வேரூன்றினவர்களாய் காணப்படும்படியாய் நாம் ஜெபிப்போம். இத்தேசத்தின் ரட்சிப்புக்காக நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். இத்தேசத்தை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வார்த்தையின்படி தேவன் இந்த தேசத்தை தெரிந்து கொள்ளும்படியாய், நினிவே பட்டணத்தை தெரிந்து கொண்ட தேவன் இன்றைக்கு கர்த்தர் இந்த தேசத்தை தெரிந்து கொண்டு கிறிஸ்துவின் அன்புக்குள்ளே தேசம் வரும்படியாய் நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மேற்கு சகாராக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுமார் 5.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட இந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய ஆளுகை ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சிப்பு கர்த்தருடையது என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த ஜனங்களை கர்த்தர் ரட்சித்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சொற்பமாய் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு தேவனுக்குள்ள வேரூன்றி காணப்படவும் தங்களுடைய தேசத்துக்காக திறப்பிலே நிற்கத்தக்கதாய் ஆண்டவரே கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. எஸ்தர் ஆண்டவரே திறப்பிலே நின்ற பொழுது முழு யூத ஜனங்களும் காக்கப்பட்டது போல ஆண்டவரே இன்றைக்கு இந்த தேசத்துக்காக திறப்பிலே நிற்கிற ஆண்டவரே எஸ்தர்களை கர்த்தர் அந்த இடத்துல எழுப்பி கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசத்துக்காக திறப்பிலே நின்று ஜெபித்து அந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பாவுமே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரே. சிறுவர்கள், வாலிபர்கள், பெண்கள் ஒவ்வொருவரும் தேவ அன்பை ருசிக்கட்டும். இத்தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய நாமங்களும் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ளட்டும். அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.